நிகழ்வு நடக்கணும், அந்த நிகழ்வுக்கான ஒரு உரிமை கோரலாக நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் எழுகிறது. அது ஒரு பதட்ட நிலையை உருவாக்குகிறது. ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் வைப்பது யாரை நோக்கி, எதற்காக? முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வளர்ச்சிக்கான பாதையில் போகும்போது வன்முறைக்கான பாதையை சிலர் தூண்டும் வகையில் இருந்தால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை நடக்காது. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் வெரி கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அதில் நம்ம மாறுபட்ட விஷயம் எதுவுமே இல்லை. இது வன்முறைக்காரர்கள் யார் என்பதை அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஏன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அங்கே ப்ரேயர் கேட்டு போனது யார்? அந்த பிரேயருக்கு கேட்டு போனது ஒரு வகையை சார்ந்தவர்கள். அவருக்கு ஆதரவாக சென்ற ஆட்கள் எல்லாமே இன்னொரு வகையை சார்ந்தவர்கள் வைங்களேன். அப்போ அதை வன்முறை தூண்டுற அளவு அந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அதை தடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. காரணம் இங்க தடுக்கிறது அப்படிங்கிற முன்முடிவோட தான் அப்ரோச் பண்றோமா? அந்த விஷயம் வன்முறையை தடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது அதாவது தமிழ்நாடு நீதிமன்ற உத்தரவை கேட்கிறேன். நீதிமன்ற உத்தரவு ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிகாஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா நீதிமன்ற உத்தரவுகளையும் பாஜக அப்படியே நடைமுறைப்படுத்தி நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? எந்த நீதிமன்ற உத்தரவு அப்படியே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி திமுக எந்த நீதிமன்ற உத்தரவையும் மாறுபட்டு பேசினதாக எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? எது மக்களுக்கு பாதகம் விளைவிக்கிறதோ, எது மக்களுக்கு ஒவ்வாமை போகிறதோ அதை கண்டிப்பாக தடுக்க வேண்டிய நிலையில் முத்துவேல் இருப்பார். இன்று இல்லை, எப்பவுமே இருப்பார். இப்ப நீங்களும் சொன்னீங்க, ஒரு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு ஒரு பிரேயரோட போறாங்க. அப்ப அது இன்னொரு பிரிவினர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா பிரேயர் ஏற்கக்கூடிய ஒன்றா இருந்தா, இப்ப நான் ஒரு தனிநபர் ஒரு பொது நல மனுவை போடுகிறார் அப்படின்னா அதன் மூலமா ஒரு மாநில மக்களுக்கே அது நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் ஆதரிக்க தான் செய்வாங்க. அப்படி ஒருத்தர் கொண்டு போற பிரேயர் எல்லாருக்கும் தேவைப்படும், இது எங்களுக்கும் நாங்களும் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அவர்களும் பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு அங்கதான் விஷயம். இப்போ எனக்கு தெரிந்து என்னுடைய 44 வயதுல கார்த்திகை தீபத்தை வருஷம் நானும் பார்க்கிறேன். என் நண்பர்களோடு நானும் சேர்ந்து அது கொண்டாடி இருக்கேன். எல்லாத்தையும் நமக்கு தெரியும். பட் இந்த விஷயத்தை கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்பதிலையோ தமிழ்நாடு முழுக்க கார்த்திகை தீபம் நடத்தக்கூடாது என்பது யாருமே சொல்லலை இல்லையா? இப்போ ஒரு பிரேயர் புதுசாக வருதுன்னா பல பேர் கேட்ட கேள்வி அதுதான். போன வருஷம் என்ன நடந்தது, முந்தின வருஷம் என்ன நடந்தது, அந்த வழக்கத்துக்கு மாறாக இப்போ புதிதாக தேர்தல் வரும்போது இவங்க செய்யக்கூடிய இந்த நாடகம் தான் மேட்டர். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தைக்கு வர்றேன். இது ஒருத்தர் பிரேயர் கொடுக்குறாரு, அவருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு தரேன்னா அந்த இடத்துல அது எந்த வகையில் திசை மாறுதுங்கிறத பார்க்குறோம்.